Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டீச்சிங் ஆப்டிடியூடு லாஸ்ட் பார்ட் ஆஃப் டாப்பிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் மாடியூல் நம்பர் 4, டீச்சிங் எய்ட்ஸ் ஆர் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் எவால்வேஷன் சிஸ்டம். ஸோ டீச்சிங் எய்ட்ஸ் ஆர் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டமில் 3 டைப்ஸ் இருக்குது. விஷுவல் எய்ட்ஸ், ஆடியோ எய்ட்ஸ் அண்ட் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். Audio aids is nothing but we can use radio, tape recorder and gramophone, but we are not used now. So முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Then visual aidsல வந்து blackboard, bulletin board, real objects, newspapers, graphs, maps and surveys இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் currently. So blackboard, it is a traditional methodology. As usual teacher வந்து blackboard யூஸ் பண்ணி பாடம் சொல்லி தருவாங்க, அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷுவல் எய்ட்ஸ். தென் புல்லட்டின் போர்டு இஸ் நத்திங் பட் நோட்டீஸ் போர்டு சொல்லுவாங்க. இதில் வந்து ஏதாவது சர்க்குலர் வந்திருக்கு, இல்லை ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்திருக்கு, சம்திங் மெசேஜ் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்னா we can use bulletin board. Then real objects is nothing but ஏதாச்சும் வந்து லைவாக எக்ஸாம்பிள் காமிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா இப்போது சம் சாயில் டைப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் சாயில், பிளாக் சாயில், அலுவியல் சாயில், இந்த மாதிரி சாண்ட் பற்றின டிஸ்கஷன் பண்ணுறோம்னா ஸோ சொன்னால் மட்டும் புரியாது, அது கண்ணால் பார்த்தா வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஓ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாயில்ஸ். இப்போது சிமிலர்லி லைக் மேத்தமெட்டிக்கலி பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸில் கியூபு, கியூபாய்டு, ஸ்பியர், ஹெமிஸ்பியர், சர்க்குலர், ரெக்டாங்கிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்ன தான் நம்ம ட்ரா பண்ணி சொல்லி கொடுத்தா ஒன்றும் புரிய போகிறதில்ல, இன்னும் விஷுவலாக காமிச்சாலும் ஒன்றும் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுவே வந்து ரியல் ஆப்ஜெக்டாக வந்து இதுதான் கியூபு, இதுதான் கியூபாய்டு, இதுக்கு இவ்வளோ சைடு இருக்குது, ஸோ இது வந்து இப்படி தான் ஏரியா கண்டுபிடிக்கணும், இதுதான் லென்த்து, பிரெத்து, இந்த மாதிரி நல்லா டீப்பாக சொல்லி புரிய வைக்கிறதுனால they can easily understand. Then newspapers வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க டெய்லிக்கும். எதுக்குன்னா டு நோ த கரண்ட் அஃபேர்ஸ், டே பை டே என்ன நடந்துட்டுருக்குன்றத தெரிஞ்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் நத்திங் பட் இப்போ பர்டிகுலர் பேராகிராஃப் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எதெல்லாம் வந்து நவுனு, எதெல்லாம் ப்ரொனவுனு, எங்கெல்லாம் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கன்ஜங்ஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ தே கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ் தேர் கிராமட்டிக்கல் நாலேஜ். தென் கிராஃப்ஸ் இஸ் நத்திங் பட் இப்போ ஏதாச்சும் பாப்புலேஷன் க்ரோத் பற்றி கம்பேர் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் எஜுகேஷ்னல் லிட்ரேசி பற்றி கம்பேர் பண்ணணும், பர்டிகுலர் ஸ்டேட் ஆர் பர்டிகுலர் கண்ட்ரி பற்றி ஏதாச்சும் கம்பேரிசனுக்காக we can use graph so that they can understand எங்கே வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது, எங்கே ரொம்ப ஹையராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் பார்க்கலாம். தென் மேப்ஸ் இஸ் நத்திங் பட் பர்டிகுலர் ஸ்டேட்டை பற்றி படிக்கிறோம், ஆர் பர்டிகுலர் கண்ட்ரி பற்றி படிக்கிறோம், ஆர் காண்டினென்ட், ஸோ தே கேன் ஏபிள் டு ஈஸிலி விஷுவலைஸ் தெம் ஈஸிலி. தென் சர்வேஸ், ஃபைனலி டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு student they can able to understand very easily. Then they can give feedback also, and also they can give valuable suggestion to improve their teaching skill. Then next one is audio visual aids. So television, computer, projector and multimedia, these are the aids that we are using now. evaluation systemனா ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க, ஸோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜை கேதர் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணுறதுக்கு தான் எவாலுவேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ இட் கேன் கிளாசிஃபைட் இன்டு 2 types. One is quantitative techniques and another one is qualitative techniques. Quantitative techniques வந்து written examination, oral examination and practical examination. Written examination, it is a paper pen test as usual. செமஸ்டர்லேயோ இன்டர்னல்ஸ்லேயோ வந்து பேப்பரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஓரல் எக்ஸாமினேஷன் இஸ் நத்திங் பட் வைவா வோஸ். ஸோ எக்ஸ்டர்னல் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வைவா கேட்பாங்க இல்லையா, ஆர் எனி ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஓரலி தே ஆர் ப்ரொனவுன்சிங் வெல், எந்த அளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் தான் வந்து ஓரல் எக்ஸாமினேஷன்.
தென் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் நத்திங் பட் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நல்லபடியாக பண்ணுறாங்க, என்ன அப்பேரட்டஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் எவால்வேட் பண்ணுறது தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். தென் குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ். குவாலிட்டேட்டிவ் இஸ் நத்திங் பட் எந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நாலேஜபிளாக இருக்காங்க அதை சோதனை பண்ணுறது தான் வந்து குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ். ஸோ இன்டர்வியூ, அப்சர்வேஷன், செக்லிஸ்ட், ரேட்டிங்ஸ் அண்ட் cumulative records. So interview is nothing but face-to-face communication. So based on your resume, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்கனாக்கா எந்த அளவுக்கு நீங்கள் அதில் நாலேஜபிளாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. ஹெச்ஆர் வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ தட் அந்த எம்ப்ளாயி வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ தட் we can able to analyze how he is capable. Then observation, like observing skill, it is almost equal to interview. Then checklist பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இது இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனியில் வந்து இத்தனை இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ இவ்வளோ தூரம் ஒரு ஜாப் ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா, ஸோ ஹவு ஹீ இஸ் கேலிபர், எந்த அளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து கேலிபராக இருக்காங்க. ஸோ தட் he can self test by himself, like எந்த அளவுக்கு அவங்க வந்து இதில் வந்து வெர்சடைலாக இருக்கும், இதில் நம்ம கொஞ்சம் மிடிலாக இருக்கும், அந்த மாதிரி சொல்லிட்டு செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறது தான் செக்லிஸ்ட். தென் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்களேன். இப்போ C++, ஜாவா அப்படி இருக்குனாக்கா, பைத்தான் அப்படி இருக்குன்னா ரேட்டிங்ஸ் வச்சுப்பாங்க. எனக்கு சி வந்து ரொம்ப நல்லா தெரியும், C++ ஓகே மாடரேட், ஜாவா பைத்தான்லாம் வந்து ஓகே ஐ எம் அ பிகினர், லைக் பிகினர், இன்டர்மீடியேட் அண்ட் எக்ஸ்பர்ட், இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் வச்சு ஆர் பாயிண்ட் ஸ்கேல் வச்சு we can evaluate. Then cumulative records, இப்போ ஏதாச்சும் பர்டிகுலர் ஜேர்னல்ஸ் போட்டிருக்காங்க ஆர் பர்டிகுலர் ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, டீமில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ திஸ் ஆர் கன்சிடர் டு பி அ cumulative record by a student. Next one is formative evaluation. So evaluation can be classified into 3 types. One is formative, then summative and diagnostic evaluation. So first one is formative evaluation. It is fine tuning of teaching and learning strategy, and also it is used for learning for mastery. It can be evaluated using rating scale assessment, and they can give feedback to teacher for improving teaching skill. இது எப்படின்னாக்கா, டீச்சிங் லேர்னிங் உண்டான ஒரு ஃபைன் டியூனிங் அண்ட் ஆல்சோ we can able to master the particular ஏரியா. அதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் வைக்கிறாங்கனாக்கா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேட்டிங் ஸ்கேல் மூலயமா, லைக் பிகினர், இன்டர்மீடியேட், எக்ஸ்பர்ட், தென் ரேட்டிங் ஸ்கேல் லைக் 0 to 5, 1 to 5, இந்த மாதிரி நம்ம ரேட்டிங் வைக்கலாம். தென் ஃபீட்பேக் ஃபார் டீச்சர்ஸ் டு இம்ப்ரூவ் டீச்சிங். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் summative evaluation. It is basically focused on outcome of the program. We can able to evaluate using questionnaire, survey, interview and observation to gain overall knowledge, and also it is used to evaluate knowledge, understanding, skills and capabilities. So ஒரு program, ஒரு syllabus or any curriculum வைக்கிறோம்னாக்கா அதோட outcome எப்படி இருக்குது அது ஃபோக்கஸ் பண்ணுது. தென் அண்ட் ஆல்சோ இந்த 4 விஷயம், தட் கொஷினர், சர்வே. கொஷினர் இஸ் நத்திங் பட் ஒரு கொஷின் செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவாலுவேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, அக்ரி, நியூட்ரல் இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணுறதும். தென் ஒரு சர்வே, பேசிக்கலி ஒரு சர்வே எடுத்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனலைஸ்டாக இருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, ஆர்எல்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்காங்கன்றத ஓவரால் சர்வே பண்ணுறதும். தென் இன்டர்வியூ ப்ராசஸ், தென் அப்சர்விங் ஸ்கில், இதை வச்சு தான் வந்து சம்மேட்டிவ் இவால்வேஷனை இவால்வேட் பண்ண முடியும். தென் ஓவரால் நாலேஜ் எவ்வளோ ஸ்டூடெண்ட் கேதர் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்தும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் எப்படி இருக்குது, அவங்க கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சம்மேட்டிவ் எவால்வேஷன். தென் ஃபைனலி diagnostic evaluation. It is used to find out the reason for learning difficulties. So for that we are using observational technique, instructional plan, test result, outcome summary and recommendation for future instruction. அதாவது இப்போது
டயக்னோஸ் பண்ணுறது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏன் இந்த அளவுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. இப்போ நல்லா படிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து திடீர்னு வந்து தடுமாறுறாங்க, திடீர்னு ஃபெயில் ஆகுறாங்க, ஆர் திடீர்னு வந்து ரொம்ப டிராஸ்டிக் ஸ்கோர் டிகிரேட் ஆகுது அப்படின்னாக்கா, ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு? நல்லா தானே படிச்சுட்டு இருந்தாங்க, ஏன் திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லையா, இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளமா வீட்டில், ஏன் அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, இவ்வளோ நாள் நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க ஏன் இவ்வளோ வீக்காக இருக்காங்க அப்படின்றத ரீசன் கண்டுபிடிக்கிறதும். ஸோ இதனால் வந்து அப்சர்வேஷனல் டெக்னிக் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மூலமா அவங்க வந்து they can able to analyze the particular ward. Then இதனால் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் பிளான், டெஸ்ட் ரிசல்ட் அண்ட் அவுட்கம் சம்மரி அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் இன்னும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே விட்டுடாமல் இந்த 4 விஷயத்தையும் எப்படி வந்து ஃபர்தராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது தான் டயக்னோஸ்டிக் எவால்வேஷன். தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் எவால்வேஷன். It is a research-based and proven performance target. It includes evidence of teaching and student learning from multiple resources, usage of information to provide constructive feedback to teachers, standardized and periodic training for evaluators, and finally, use of evaluation result. These are the elements of evaluation. Then, choice-based credit system. இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கரிக்குலம் தான் வந்து சிபிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. That it has been introduced by University Grants Commission, that is UGC, in the year 2015. It is used to make flexibility to choose the subject of students' choice. அதாவது இது ஓப்பன் சாய்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கொடுத்துட்றது. இதுதான் வந்து மெயின் பேப்பரு, கோர் பேப்பர். ஸோ இது தவிர்த்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாஃப்ட் கோர் பேப்பராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சாய்ஸ் கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக இது சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் சிலபஸில் சூஸ் பண்ண சொல்கிறது. சப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட் கேன் சூஸ் இன்டர்டிசிப்ளினரி ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் அண்ட் எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஒன்லி கோர் சப்ஜெக்டில் மட்டும் இல்லாத இன்டர்டிசிப்ளினரி ஆர் எனி அதர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கோர்ஸாக கூட இருக்கலாம். லைக் சாஃப்ட் ஸ்கில் இருக்கலாம், ஆர் எனி ஸ்பீக்கிங் எஃபெக்டிவ்லி, வாட் எவர் இட் மே பி. ஸோ இன்டர்டிசிப்ளினரி ஆர் மல்டிடிசிப்ளினரி கோர்ஸ் ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரே சப்ஜெக்ட் ஒரே கோர் படிச்சுட்டு வரதுக்கு பதிலாக சம் கோர் சப்ஜெக்ட், சம் லைக் மிக்சட் சப்ஜெக்ட் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் பை சிஜிபிஏ, கியூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சிஜிபிஏ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா, அதுதான். பேஸ்ட் ஆன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் we can determine a student's CGPA. CGPAங்கிறது அவுட் ஆஃப் 10 கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 40% இன்டர்னல் சொல்கிறோம் இல்லையா, அதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னா, ஸோ பீரியாடிக்கலாக வந்து மந்த்லி இன்டர்னல்ஸ் வைக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த 3 இன்டர்னல்ஸ் வைக்கிறாங்கன்னா 3 இன்டர்னல்ஸில் பெஸ்ட் ஆஃப் 2 இன்டர்னல்ஸ் எடுத்துப்போம். இன்டர்னல் ஸ்கோரில் எது 2 பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துப்போம். தென் அட்டெண்டன்ஸ், தென் அசைன்மெண்ட், ஸ்டூடெண்ட்டோட அட்டென்டிவ் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணி அந்த 40% எடுத்துப்பாங்க. தென் 60% இஸ் நத்திங் பட் செமஸ்டர் எக்ஸாமில். அந்த 60% எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா 5 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. தட் இஸ் 5 ஷார்ட் ஆன்சர் அண்டு 5 டீட்டெயில்டு ஆன்சர். அது வந்து எய்தர் ஆர் சாய்ஸில் கேட்பாங்க. ஃப்ரம் ஈச் யூனிட் ஒரு ஷார்ட் ஆன்சர் கேட்பாங்க, ஒரு டீட்டெயில்டு ஆன்சர் எய்தர் ஆர் சாய்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து சிபிசிஎஸ் சிஸ்டம். இதில் சாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்து சாய்ஸ் கிடையாது. யூ நீட் டு அட்டெண்ட் ஆல் த 5 questions. டீட்டெயில்டு ஆன்சரில் எய்தர் ஆர். ஓகே, அந்த எய்தர் ஆரும் ஸ்ப்ளிட் அப் பண்ணியும் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் கொஷின் வந்து ஏபியில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுலேயும் சாய்ஸ் கிடையாது சொல்லப்போனால். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் criteria ஆஃப் சிபிசிஎஸ் சிஸ்டம், சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். ஓகே, இதில் பேசிக்கலி அட்வான்டேஜ் என்ன சிபிசிஎஸ்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களாம் வந்து சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்று. நாட் ஒன்லி கோர் சப்ஜெக்ட், இன்டர்டிசிப்ளினரி கோர்ஸும் அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒவ்வொரு விதமாக கோர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. இதனால் டீச்சர்ஸ் அவைலபிலிட்டியும் இருக்கணும், டைம் டேபிள் கொஞ்சம் கிளாஷ் ஆகும், அதுவும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் பொறுத்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எவால்வேஷன் இன் சிபிடி. சிபிடி இஸ் நத்திங் பட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இப்போ நெட் எக்ஸாம் இருக்கட்டும், வாட் எவர் மேபி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து சிபிடி மோடில் தான் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நோ மோர் ட்ரெடிஷ்னல் மோட். இந்த பேப்பர் பென் டெஸ்ட்டு இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து கோடு கொடுத்து ஷேட் பண்ணி எழுதுறது, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் நிறையா இது பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் ஆல்சோ இட்ஸ் எக்ஸ்பென்சிவும் கூட. இப்போது டியூ டு growth in number of internet users, we are just prefer for CBT, and it is user friendly also. We can eliminate the human errors and bias. இப்போ நாம் திருத்தும் போது ஸோ ஹியூமன் கேன் மேக் எரர், ரைட்? ஸோ அதனால் வந்து நம்ம தப்பாக திருத்திடுவோம், கரெக்டாக இருக்க கொஷின் வந்து ராங்னு சொல்லிட்டு எவால்வேட் பண்ணுவோம், அண்ட் வைஸ் வெர்ஸா. பட் இன் சிபிடி இட் won't do like that. நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி இந்த கொஷனுக்கு இது தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கும் சிபிடி. அண்ட் ஆல்சோ எந்த வித பயாசிங்கும் இருக்காது. தென் ஷெடியூலிங் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டி. ஆக்சசிபிலிட்டி இஸ் நத்திங் பட் எங்கே வேணாலும் உட்காந்து எக்ஸாம் எழுதலாம், எங்கே சென்டர் போட்டிருக்காங்களோ அங்கே எக்ஸாம் எழுதலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறதுனால வந்து பேப்பர் எல்லாம் கொடுத்து எழுத வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஷெடியூலிங் ஃப்ளெக்சிபிலிட்டியும் வச்சுக்கலாம். ஸோ சம் பார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வாங்க, சில பேர் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஷெடியூல் பண்ணி எக்ஸாம் நல்லபடியாக நடத்தி வைக்கலாம். அண்ட் ஆல்சோ காஸ்ட் எஃபெக்டிவ்னஸும் கூட. ஓகே, தென் இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகுதுன்னு வைங்க. கொஷின் பேப்பர்ஸ் வந்து லீக் அவுட் ஆகுதுன்னு பேசிக்கலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னாக்கா சம் செக்யூரிட்டி எலமெண்ட், செக்யூரிட்டி கோட்ஸ்லாம் வைக்கிறதுனால யாருக்குமே வந்து கொஷின் வந்து லீக் ஆக வாய்ப்பே இல்லை. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் கொஷின்ஸ் வந்து லீக் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். தென் வாட் ஆர் த இன்னோவேஷன்ஸ் இன் எவால்வேஷன் சிஸ்டம்ஸ் லைக் கொஷினர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஷினர்ஸு, சர்வே எடுக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தென் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது, தென் ஜேர்னல் எக்ஸ்பீரியன்சஸ், வாட் ஆர் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ், வாட் ஆர் ஆல் த ஜேர்னல்ஸ் தட் தே ஹாவ் ஓவர் கம் த்ரூ இட். தென் ஃபைனலி சாக்ரட்டிக் வீல்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ விஷுவல் ரேட்டிங் டூல் டு எவால்வேட் அண்ட் கம்பேர் ஆக்டிவிட்டீஸ் யூஸிங் சிங்கிள் க்ரைட்டீரியா. ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நாலேஜபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு we can evaluate using Socratic wheel. Okay, so that's it. So far we have covered teaching aptitude. Chapter 1 is completed. So next நம்ம அடுத்த சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. புதுசாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் என்னோடய சேனலில் காமிக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் UGC NET exam. Keep learning and bye bye.